ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக போக்குவரத்து கழகத்தில் அப்ரெண்டிஸ்ஷிப்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இருக்குது பாருங்கள், விழுப்புரம் ரீஜன். அதேமாரி வந்து எம்டிசி, எஸ்சிடிசி அங்கேருந்து வந்து பார்த்தா உங்களுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஒரு வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜன் இருக்குது பாருங்கள். விழுப்புரம், கடலூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் திருவண்ணாமலையில் உங்களுக்கான வேக்கன்சி. எம்டிசியை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் எஸ்சிடிசியில் வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட், டிப்ளமோ ஹோல்டர் இன் இன்ஜினியரிங் மற்றும் கிராஜுவேட் இன் ஜென்ரல் அவங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் பாஸ்டு டியூரிங் 2021, 22, 23, 24 இந்த பெட்வீன் இயருக்குள்ளே நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ 2021க்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்க 2024க்கு அப்புறம் பாஸ் அவுட் ஆக போகிறவங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. 2021 to 24க்குள்ளே பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இது 1 இயருக்கான ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க பாருங்கள். மந்த்லி வந்து 9,000 ரூபாய் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. 8,000 ரூபாய் வந்து டிப்ளமோக்கான ஒரு ஸ்டைஃபண்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல எம்டிசி சென்னை, அதாவது மாநகர போக்குவரத்து கழகம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டுக்கு 100 வேக்கன்சி, டிப்ளமோவுக்கு 200 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தா கிராஜுவேட்டுக்கு 20 வேக்கன்சி, டிப்ளமோவுக்கு 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் கிராஜுவேட்டுக்கு 7 வேக்கன்சி, டிப்ளமோவுக்கு 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம், பிசிஏ முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு 21 வேக்கன்சி வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்சிடிசி இருக்க பாருங்கள், அங்கேருந்தும் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் முடித்தவங்களுக்கு கிராஜுவேட்டில் 30 வேக்கன்சி, டிப்ளமோ 30 வேக்கன்சி, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ அந்த மாதிரி முடித்தவங்களுக்கு 30 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜன் இருக்க பாருங்கள், நான் இன்ஜினியரிங் கேட்டகரி, அந்த பிஏ முடித்தவங்க, பிஎஸ்சி முடித்தவங்க, பிகாம் முடித்தவங்க அந்த மாதிரி கேட்டகரிக்கு 100 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். அதாவது கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது அவங்க விருப்பம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ட்ரேடில் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி டிப்ளமோனா சம்மந்தப்பட்ட ட்ரேடில் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 3வது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் கேட்டகரி, இதுக்கு ஆர்ட்ஸ் முடித்தவங்க, சயின்ஸ் முடித்தவங்க, காமர்ஸ் முடித்தவங்க, ஹியூமானிட்டிஸ் முடித்தவங்க, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிபிஎம் அந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதெல்லாம் முடிச்சிருக்கீங்க, தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் நார்மல் டிகிரி முடித்தவங்களுக்கும் இன்ஜினியரிங்கும் அப்ளை பண்ணலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோவும் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் த அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல் படி உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க அல்லது இப்போ ஏதாச்சும் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இஸ் இன்ட்ரெஸ்டட் வித் த டாஸ்க் ஆஃப் preparation for shortlist from the online application data. Shortlisting of candidate will be done based on the percentage of mark obtained in the பேசிக் ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஆஸ் அப்ளிகேபிள். ஓகே, அதாவது எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த மதிப்பெண், டிப்ளமோ படித்தவங்க டிப்ளமோலேருந்து மதிப்பெண் எடுக்கிறாங்க, டிகிரி முடித்தவங்க டிகிரிக்கான மதிப்பெண்லேருந்து எடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதிலேருந்து மதிப்பெண் அடிப்படையில் தான் உங்களை செலெக்ஷன் பண்ணுறாங்க. செலெக்ஷன் பண்ணி அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போவீங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த இடங்களில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப்கான போர்ட்டல் இருக்க பாருங்கள், இதில் போயிட்டு இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்கள், அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் எதுவுமே இல்லைங்க, நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் விழுப்புரம் லிமிடெட் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அல்லது நீங்கள் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அதுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சிடிசி 3த்துக்குமே நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுங்கள், தாராளமாக அப்ளை பண்ணலாம்.
3 போஸ்ட்டுக்கும் தனியாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 2/4/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 22/4/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் எப்போ எடுக்கிறாங்க, அதாவது ஆன்லைன் மூலமாக மெரிட் லிஸ்ட் எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா 30/4/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டை வந்து பார்த்தா எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட், அதாவது உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எப்போ இருக்க போகுதுன்னா 10/5/2025 14/5/2025 இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். டென்டேட்டிவாக இதான் உங்களுக்கான தேதி, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சிக்க வெப்சைட் இருக்குங்க, அதாவது அந்த அப்ரெண்டிஷிப்கான வெப்சைட் இருக்க பாருங்கள், அங்கே போய்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து அப்ரெண்டிஷிப் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். 1 இயர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் வெளியில் வேலைக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் எம்டிசியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாநகர போக்குவரத்து கழகத்தில் அது முன்னாடி பார்த்தா அதே தான் இதையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிஇ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் தேதி 22 ஏப்ரல் 2025 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயுமே டிஎன்எஸ்டிசியாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியாக இருக்கட்டும், எம்டிசிலேருந்து உங்களுக்கு வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சேனல் இருக்க பாருங்கள், மறக்காம இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.